செய்வோம். அன்பு மிரக்கமல்ல பொருள் பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்து இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்திலே எங்களை பிரவேசிக்க செய்த கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் எழுத்தங்குவான். நாம் இதை சொல்லும் பொழுது தேவ பாதுகாப்பு நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும். அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவரே, எங்களை மட்டுமாய் ஒரு குடும்பமாக ஆசீர்வதித்து ஜீவனை தந்ததும் இல்லாமல் ஜீவனை கொடுத்ததும் இல்லாமல் நீர் தந்த வந்துகிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களில ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்த பிறகு ஏற்படுகிற பெரிய மாறுதலுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு வேலி, எஸ் லார்ட், நீ வேலி போடுகிறேன். ஜெபிக்கிற குடும்பங்களுடைய கூரை அது ஒழுகாதபடி கிருபையை காக்கிறேன். ஜெபிக்கிறவருடைய குடும்பம் கற்பாறை ஆகிய கிறிஸ்து மீது கட்டப்பட்ட வீடு போல நிலைத்திருக்கிறது. எவ்வளோ சத்துரு வந்து அதிகாலையிலே இருட்டோட நடுராத்திரியிலே வந்து களைகளை விதைத்தாலும் என் தேவன் அந்த களைகளை மீறி தாண்டி எங்களை வளர பண்ணுகிறீர். கிறிஸ்தவதான் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை, நான் இயேசுவை நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி, பரிசுத்த கைகளை உயர்த்தி, சாலமனை போல கைகளை விரித்து முழங்காலில் நின்று, முடிஞ்சா நீங்க முழங்காலில் நின்று பாருங்க. ஏன்னா இந்த ஜெபத்துல நான் முழங்கால் நிற்க முடியல. ஆலயத்துல நான் எத்தனையோ முறை முழங்கால தான் ஜெபம் பண்ணுவேன். நீங்க முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி பாருங்க. இதை விட 100% பலன் கிடைக்கும். ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உண்மையானவர்கள் இல்லப்பா, உண்மையானவர்கள் இல்லை, உண்மையான அன்பு இல்லை,
கரிசனை இல்லை, எல்லாம் மாயை, எல்லாம் நாடகம், எல்லாமே பொய் பொய் பொய். நண்பர்களை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், எங்க விசுவாசிகளை பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்த விசுவாசிகளை பார்க்கிறோம், எல்லாம் மாயை. என் ஆண்டவர் தவிர உண்மையானவரும், ஆண்டவரை தவிர நேர்மையானவரும், என் ஆண்டவரை தவிர எப்பொழுதும் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கிறவனும் உலகத்துல ஒருவனும் இல்லை. எங்களுக்கு அவள் மீது கோபம் வருது, பரிதாபம் வருது. ஆண்டவரே, அவர்களை நிறுத்தி நியாயம் விசாரிங்க, கேளுங்க. இப்பொழுது கூட நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட கர்த்தரிடத்துல மன்றாடுங்க, முறையிடுங்க. ஆண்டவரே, நான் பிள்ளையானால் உம்முடைய சுதந்திரமாமே, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் வரட்டும். இனியும் பைபிள்ல வருகிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஜெபங்களாக மாறட்டும். நான் உங்களுக்கு சுதந்திரம்னா, நான் உன் பிள்ளையாமே. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னீங்களே. எனவே முதலாவது அப்பம் பிள்ளைகளுக்கு. எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஏராளம் கொக்கரிக்கிறார்கள். சத்துரு எங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிறான். வியாதி, மரணம், பயம், வேதனைகள், குழந்தையின்மை, சண்டை, சச்சரவுகள், திருமணமாக நிறைய நேரம் நாங்கள் இது நடந்துரும் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு குழப்பம் பிசாசு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே? நீங்க மௌனமா இருந்தால் நாங்கள் மௌனத்தில் இறங்குறவர்களாக மாறுவோம், குழிக்குள் இறங்குறவர்களாக மாறுவோம். நாங்க சும்மா இருக்கிறோம், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. இது யுத்தம் பண்ணும் காலம், கடைசி காலம். பிசாசு உடைய தலை நிமிர்ந்து எல்லா இடங்களிலும் பிரவாகித்து, எல்லா ஏரியாக்களிலும் பிரவாகித்து, அவன் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த சமயத்துல நீங்க எழும்பலன்னா அவன் ஜெயத்தை பெறுவான். ஆனா உங்க வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்களில எங்களுக்கு ஜெய கொடியானவர் நீர். தோற்றதாக சரித்திரம் இல்லை. அந்த மாயை ஜெயிக்கிற மாயையை காண்பித்து கொண்டிருக்கிறான். நாங்க ஜெயித்துட்டோம் அப்படின்னு சிரிக்கிறான். நாங்க அவங்களை தோற்கடிச்சிட்டோம் என்று சிரிக்கிறான். நாங்கள் அவளை வீழ்த்திட்டோம் சிரிக்கிறான். நான் அவங்கள ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டோம் சிரிக்கிறான். ஆனா நீங்க நடுவே நின்று நியாயம் விசாரிங்க. அவருடைய குழந்தை இல்லை, எத்தனை கேவலப்படுத்துறாங்க. திருமணமாகல எத்தனை கேவலப்படுத்துறாங்க. வேலை இல்லை, எத்தனை கேள்விப்படுத்துறாங்க. எங்க தகுதியெல்லாம் சொல்லி 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 காட்டி எங்களை அவமானப்படுத்துறவன் கூட்டம் மிகுதியா இருக்கிறது. கோர்ட் கேஸ், நாங்க நியாயம் செய்திருக்கிறோம், ஆனா தண்டனை. நாங்க நியாயம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் அதிகம். ஜீசஸ் ப்ளீஸ், எங்கள் கண்கள் காண. ஒருவேளை நாங்க பார்க்க கூடாது, ரொம்ப பெருமையாயிட நினைச்சா கூட எங்க கண்கள் காட பார்க்க போனா நீங்க செய்யுங்க. அவங்க உணரட்டும், எங்க வியாதிகள் மறையட்டும், கடன்கள் விலகட்டும். கடனுக்காக ஒரு வழி, அவாந்தர வெளியில ஆறுகளையும் வனாந்தரத்தில தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குற கர்த்தர் பள்ளத்தை மாத்திர வெட்டுங்க, அதை தண்ணீரால் நிரப்புவேன் சொன்னவர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்களிலே தண்ணீர் நிரப்பப்படும் என்று சொன்னவர். நிரப்புங்கப்பா, நிரப்புங்க இயேசுவின் நாமத்திலே. தாழ்மையோடு என் நாமத்தினாலே, சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர். நாமத்தில் தான் கேட்கிறோம், தருவேன் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முந்தா நேத்து ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நேற்றைய முன்தினம், அதாவது ஆரோனின் பிளெஸிங். இது வரைக்கும் நான் கண்டிராத பல உண்மைகளை கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பித்தார். நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். இந்த 2வது பகுதியை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனாலும்
உங்களுக்கு ஒரு சின்ன இந்த தொடரும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது சீரியல் தொடரும் அல்லது பார்ட் 2 தொடரும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸோட வைப்பாங்க. ஒரு ஒரு என்ன சொல்வோம், அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க அதோனாய் பிளஸ் பண்ணுவார், அந்த பிளஸ்ஸிங்கும் கூட அவர் காப்பாற்றுவார். அதுதான் ஃபர்ஸ்ட் பிளெஸிங். ரெண்டாவது பிளெஸிங் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னா, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்கக்கூடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, என்ன வித்தியாசம், பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கடுவர். 3 பாட்டு இருக்கு. மேபி கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2 பகுதிகளையும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நேற்று தென்னிந்திய திருச்சபை முழுவதும் தியானித்த ஒரு குறிப்பு, யோர்தானிலே அற்புதம். யோர்தானிலே அற்புதம். யோசுவா 4ஆம் அதிகாரம். ஆனா இன்னைக்கு நான் யோசுவா 3ஆம் அதிகாரத்தை வருகிற அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வாசித்து இன்னைக்கு வேகமா, ஏன்னா இது ஒரு பெரிய பகுதி, நம்ம சுருக்கமாக என்ன ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்வோம். இங்க டெக்ஸ்ட் என்னன்னா, நல்ல கவனிங்க. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் கொடுக்குறேன். அதுதான் நம்ம வாழ்க்கை. இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம வாழ்க்கை. அதுலேருந்து தான் நம்ம தொடரணும். நம்ம எதிர்பார்ப்பு அதுலேருந்து இருக்கணும். இஸ்ரவேல் மக்கள் அடிமை நிலத்தில் 400 வருஷம் இருந்தாங்க எகிப்தில். நேரடியாக கேட்குறேன், டைம் இல்லாதனால, நாம எத்தனை வருஷம் அடிமை தினத்தில் இருக்கிறோம்? ரெண்டாவது, மோசே, ஆரோன், அப்புறம் மீரியாம், அப்புறம் யோசுவா, அப்புறம் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். செங்கடலை பிரித்தாங்க. இன்றைக்கு நாம பார்க்கிற மாராவின் வழியாக வந்தாங்க. மாராவில தான் கர்த்தர் சொன்னார். இது ஒருவேளை யாருக்காவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறோம். செங்கடல் தடையாக இருப்பின் உங்கள் செங்கடல் பிரியும். எப்படி பிரித்ததுன்னா, 12 கூறுகளாக அவர் பிரித்தார். 12 கூறுகள் ஏன் பிரிக்கணும்? 12 கோத்திரத்துக்கு 12 வழிகளை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நான் ஆவில நிரம்பி நான் சொல்லுகிறேன், மனதில் சில போராட்டங்கள் இருக்கிறது தான், ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், ஒரு வழிய மனுஷன் அடைத்தானா, நல்ல கவனிங்க, ஒரு வழிய மனுஷன் அடைத்தானா, கர்த்தர் 12 வழிகளை உனக்காக எனக்காக திறந்து வைப்பார். அதுவும் சும்மா இல்லை, அதிசயமான வழிகள். அது கூட அப்படி இல்லை, அடைத்து வைத்தவன அதுல விழுந்து செத்து மிதக்கிறத நம்ம கண்கள் காணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் ரொம்ப கோபமா பேசுறாரு எனக்கு தெரியல. என் ஆவியில அந்த கோபத்தை நான் உணர்கிறேன். கடைசி காலம் என்பதனால எல்லாரையும் பயன்படுத்துறான். ஊழியக்காரரை பயன்படுத்துறான், ஊழியங்களை பயன்படுத்துறான், நல்லவங்களை பயன்படுத்துறான், பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு எதிராக பயன்படுத்துறான், பிள்ளைகளை பெற்றோருக்கு எதிராக பயன்படுத்துகிறான், கணவன் மனைவிக்கு எதிராக பயன்படுத்துகிறான், மனைவியை கணவனுக்கு எதிராக. இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ வழிகளை அடைத்தாலும் 12 வழிகளை திறந்து உனக்கு கொடுப்பார். உனக்கு எதிராக எழுந்தவர்கள், பார்வோன் அவனுடைய சேனைய உன் கண்கள் காணும்படி அவனுடைய ரதங்களையும் அவனுடைய குதிரைகளையும் அமிழ்த்தி அத கரையில நாம பார்க்கும்படி மிதக்க பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருக்கு விரோதமா நின்னாங்கன்னா பூமியை பிளந்து கர்த்தர் அது உள்ள அனுப்புவார். நினைக்கிறாங்க இப்போ ரொம்ப பெருசா நினைக்கிறாங்க. நினைக்கிட்டோம் பரவாயில்ல. சத்துரு நினைக்கிறான் நாங்க ஜெயிச்சிட்டோம், நினைக்கிட்டோம். 12 வழிகளிலே அவனுக்கு அழிவு இருக்கிறது, நமக்கு வழி இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் மாறா வந்த பிறகு
யெகோவா ரஃபா பேர். நானே பரிகாரியான கர்த்தர், எகிப்து வரப்பண்ணின ஒரு வாதி உனக்கு நான் வரப்பண்ணினு சொல்லி கர்த்தர் யெகோவா ரஃபாவாக மாறா இன்னும் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அப்பொழுது சிலுவை என்ற மரம், சிலுவை மரம் அந்த மாறா போன்ற கசப்பான தண்ணீரில் வைக்கப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் மாறா மதுரமாக மாறிற்று. ஆமென். இப்போ 40 ஆண்டுகள் மன்னாவை புசித்தார்கள், காடையை புசித்தார்கள், எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்த பிறகு இன்னும் 2-3 நாட்களிலே அல்லது ஒரு வாரத்திலே அல்லது 2 வாரத்திலே அவர்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும். கடைசி டெஸ்டினேஷன், எரிகோவுக்கு முன்பாக கடைசி டெஸ்டினேஷன் யோர்தான். யோர்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாத பாடுகளோடு இருக்கிறோம். 38 வருஷ பாடு, நடக்க முடியல. கரையில உட்கார்ந்திருந்தான். பெதஸ்தா என்னும் கொலை கரையில உட்கார்ந்திருந்தான். ஆமென் சொல்லுங்க. கரையில உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் சந்திக்க போனார். 12 வருஷமா கரை புரண்டு ஓடுகிற பாடு, நிற்காமல் உதரம் போக்கு. என் தேவன் ஒரு நொடி பொழுதுல அந்த அம்மா ஆடையின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே உதரம் நின்றது. அவள் வேதனை நீங்கி சுகமானாள். ஆமென் சொல்லுங்க. 12 வருடம், 18 வருடம் பெண்டாய் 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 கொண்டே இருந்தது. ஆண்டவர் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அது மாதிரி வேதத்துல அநேகர், யோசேப்பு காத்திருக்க வேண்டியதா இருந்தது. தாவீது காத்திருக்க வேண்டியதா இருந்தது. நம்ம முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. காத்திருப்பது உடல் இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தின் போல இருக்கும். ஆகஸ்ட் மாசம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இந்த மாதம் நிறைவேறுதலின் மாதம். இந்த மாதம் 40 ஆண்டு பயணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, 32 வருடங்கள் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, 12 வருடத்தின் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, 18 வருட போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, சிறு வயதிலிருந்து படுகிற பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இயேசுவின் நாமத்திலே சொல்ற, அலக்கடிக்கிற பிசாசு, சிறு வயதிலிருந்து அலக்கடிக்கிற பிசாசு, இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைக்கிறார். அதாவது ஆல்மோஸ்ட் we are in the verge. எங்க போறோம்னா, கட்டாத வீட்டுல போய் குடியிருக்க போகிறோம். நடாத செடிகளிலே கனிகளை புசிக்க போகிறோம். பெரிய 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 ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம். இது ரொம்ப கிட்ட இருக்கு. ஆண்டவர் அதுக்கு சொன்னா, நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை ஒரு தினத்துல நான் அதிசயங்களை செய்வேன். என்ன நடக்குதுன்னா, இது அறுப்பு காலமானபடியினாலே 15ஆம் வசனம், யோசுவா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டி சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று அதுக்கு என்ன எப்படி நின்றுச்சுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவர், ஹல்லேலூயா சொல்லுங்க என்னோட, சர்வ பூமிக்கும் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோர்தான் இருக்கணும். யோர்தான் தடையாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம அதை தாண்டினாதான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு நிலை. தைரியமா நம்ம உள்ளங்கால்கள், ஆசானுடைய உள்ளங்கால்கள் என்னதான் பிரவாகித்து வரட்டும், என்ன அலை என் மேல மோதட்டும், என்னை அடித்து கொண்டு போகட்டும், ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். அவர் ஜலத்துக்கு கட்டளை கொடுப்பார், அவர் காற்றை அதட்டுவார், அவர் கடலை அமர்த்துவார். அவர் சொன்னால் அது கேட்கும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இல்ல ஆண்டவர்னு போட்டிருக்கு பாருங்களேன், லார்ட். இயேசுவை குறிக்கிறதான ஒன்று.
யோர்தானை பற்றி சொல்லும் பொழுது நான் அவரையும் கூட்டிட்டு வருவேன். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளங்கால் யோர்தானிலே தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நின்றது. வருது, கால்கள் பட்ட மாத்திரத்தில் ஒரு குவியலாய். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வடியும், எபிரேயத்துல கீழே பாயும், தமிழில் ஆங்கிலத்தை டு டிசெண்ட், கீழே அசெண்டிங் டிசெண்டிங், டு டிசெண்ட், ஃப்ளோ டவுன் என்ற அர்த்தம். என்ன ஃப்ளோ டவுன்? என்னங்க ஃப்ளோ டவுன்? என்ன ஃப்ளோ டவுன்? யோர்தான் என்றால் ஃப்ளோ டவுன் என்ற அர்த்தம். மேலிருந்து ஒரு அதிசயம், மேலிருந்து ஒரு அற்புதம், உங்களுக்காக மேலிருந்து ஒரு அற்புதம் இறங்கி வருகிறது. மேலிருந்து ஒரு அற்புதம் இறங்கி வருகிறது. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மேலிருந்து அற்புதம், சுகம், அற்புத சுகம், அற்புதமான குழந்தை பேரு, அற்புதமான திருமண வாழ்க்கை, அற்புதமான வேலை வாய்ப்பு, அற்புதமான சுகம், வாழ வயது திரும்ப வரப்போகிறது. எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தர், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் என் கர்த்தர் கொடியேற்றுவார். மேலிருந்து வரும், from above. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் தாசை வரும், உதவி வரும், அற்புதம் வரும், அதிசயம் வரும், குழந்தை வரும், திருமணம் வரும், வேலை வாய்ப்பு வரும், அவராலே வரும். ஒரு குவியலாய் நிற்கும். நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. எப்படி ஓடுதா இதுல, அது செகண்ட் ஹாஃப்ல தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி ஓடு? பிரவாகித்து ஓடுகிறது, பிரவாகித்து ஓடுகிறது. அலை 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 அலையாய் ஓடுகிறது. வேகமா போடும். உங்களால தண்ணி ஆற்று, அது காற்றாறு தண்ணீரிலே எவனாலும் நிற்க முடியாது. என் தேவன் சொல்றா, நீ காட்டாறு தண்ணியில நில்லு, தைரியமா நில்லு. என் அன்பான பிள்ளைகளை, வெளியே வாங்க, வெளியே வாங்க. நீங்க ஆசாரியர்கள். எஸ், நீங்க ஆசாரி. வேதம் சொல்லுகிறது 1 வெளிப்படுத்தல் 1:6 அவர் சொன்னார், நீங்கள் ஆசாரியர்கள், ராஜாக்களாகும், ஆசாரியர்களாகும், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறபடினால இதோ இந்த உடன்படிக்கை பெட்டி இதுதான். இதை தூக்கிட்டு கொண்டு போய் வெளியில நில்லுங்க. அது எவ்வளவு பெரிய கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம், காற்றாற்று வெள்ளமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு குவியலாய் நிற்க பண்ணுவார். 25 லட்சம் நீர் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆற்று நடுவே நிற்க வைத்து அதிசயத்தை செய்ய வைப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்க. நாமெல்லாம் போய் நின்று இருப்போமா? தண்ணியில போய் நில்லுங்கன்னு சொல்லுங்க. நீங்க நம்ம கடற்கரை பக்கம் போனாவே கொஞ்சம் நம்ம அம்மாமாருங்களும் சரி, பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், உள்ள போயிடாது, உள்ள போயிடாது, கரையிலே இரு, கரையிலே. இன்னைக்கு நிறைய நம்ம செய்தி கேட்குறோம். குற்றாலத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க, அல்லது ஒக்கணைக்கல்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க, காட்டாற்று வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆசாரியிடத்துல போய் நில்லியா, தைரியமா நில்லு, நீ நில்லு, நான் உனக்காக ஒரு தண்ணீரை குவியலாய் நிற்க பண்ணுவேன். தைரியமா நில்லியா, எவன் செய்யறான்னு பார்த்துக்கலாம். ஆண்டவர் அவனெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. இயற்கை ஒரு பொருட்டல்ல, பிசாசு ஒரு பொருட்டல்ல, வியாதி ஒரு பொருட்டல்ல, மரண பயம் ஒரு பொருட்டல்ல, உன் அதிகாரி ஒரு பொருட்டல்ல. அவருக்கு, ஆண்டவருக்கு அவன்லாம் ஒண்ணுமே இல்லாதவன் தான். நம்ம தான் அவனை பெருசா பார்க்கிறோம். இதுல கத்துக்க வேண்டிய பாடனத்தமா தைரியமா நில்லுமா. யோசிச்சு பாருங்க, அந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தைரியமா போய் நின்னாங்க அந்த தண்ணிக்குள்ளர. உள்ளங்கால் பட்ட மாத்திரத்துல மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 16. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் சாத்தானுக்கு அடுத்த ஆதாம்
ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியிலே கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். அடுத்த வசனம், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் வளமும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் யோர்தானின் நடுவே தண்ணீர் இல்லாத தரையிலே காலுண்டி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக நடந்து போனார்கள். நான் சொல்றேன் பாருங்க, நல்ல கவனிங்க, ஆவியில நிரம்பி நான் சொல்றேன். ஒரு ஸ்டெப்பு தான் தண்ணி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் தண்ணி. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தண்ணியே இல்லை, எதிரி இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. ஏன்னா அந்த உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியனுக்கு அப்படி ஒரு அற்புதம். அவனை வைத்து தான் ஜனங்கள் கடந்து போவார்கள். உங்களை வைத்து உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமான இடத்துக்கு புறப்பட்டு போவார்கள். உங்களை வைத்து நீங்க ஒரு பெரிய வீடு வாங்குவீங்க. உங்களை தான் ஆதாரமா வைத்து நீங்க கடன் அடைப்பீங்க. உங்களை தான் கர்த்தர் முன்னிலைப்படுத்தி உங்களை அதிசயங்களை காணும்படி செய்வார். அநேகர் உங்களை பார்த்து தான் புறப்பட்டு போவாங்க. ஏன் ஆண்டவர் அந்த 2000 முழ அடி நடுவே போய் நிக்க சொன்னார் தெரியுங்களா? நீங்க அதை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். 4ஆம் வசனத்துல, உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? வெறும் 2000 feet. நேற்று முந்தைய தினம் சொன்னா என்ன செய்த, 200 அடியில ஆசீர்வாதம் இருந்தது. இயேசு நின்றார், பின்னாடி நல்ல போஜனம் வைத்திருந்தார். அதை அவர்கள் பார்க்க கூடாமல் இருந்தது. அவர்களுக்கு கிடைக்காத மீன் என் ஆண்டவருக்கு கிடைத்து, அப்பமும் கிடைத்து மேலிருந்து கொண்டு வந்து அவர்கள் சாப்பிடும்படி, திருப்தி அடையும்படி உன் உணவையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன். நோயை உன்னிலிருந்து விலக்குவேன். உன் மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். இனி நீ குறைவில்லாமல் இருப்பாய். நீ குறைவை காண மாட்டாய். கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் மீன் தான், அல்லது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. ஆனா பஞ்ச நாட்கள் முடியும் வரைக்கும் கர்த்தர் உங்களை போஷிப்பார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், பராமரிப்பார். அவர் சொன்னார், இதை விற்று மீததை வைத்து ஜீவனம் பண்ணு என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சகல யோர்தான்களையும் அவர் கடக்க பண்ணுவார். பயப்படாதீங்க. இன்னைக்கு அநேகருக்கு சத்தியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க திடன் கொள்ளுங்க. நம் கண்கள் காணும். இவர்கள் கால்கள் எப்படி இருந்ததா? தண்ணியில முதல்ல வச்சவங்க, அவங்க எல்லாம் கடந்து போகிற வரைக்கும் உறைந்து வெறும் தரையாக அவர்கள் கடந்து போனார்கள். வெறும் தரையிலே. அது வரைக்கும் 25 லட்சம் பேர் கடந்து போனா எத்தனை மணி நேரம் ஆகும்? 30 லட்சம் பேர் கடந்து போகணும்னா எத்தனை மணி நேரம் ஆகும்? யோர்தான் எத்தனை அடி அகலம் ஆழம் என்று எனக்கு தெரியாது, லிட்டரி தெரியாது. உங்களுக்கு வேணா நீங்க பார்த்துக்கோங்க, லிட்டரி தெரியாது. ஆனா அந்த 25 லட்சம் இப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துற காரியம், 25-30 லட்சம் பேர் கடந்து போகணும்னா எவ்வளவு நேரம் அது நிற்கணும்? நான் சொல்றேன், சராசரி மனிதனுக்காக, எனக்காக, உனக்காக, ஒரு ஆசாரியனுக்காக என் ஆண்டவர் எத்தனை மணி ஆகினாலும் சரி, எத்தனை இரவானாலும் சரி, எத்தனை பகலானாலும் சரி, அது ஒரு குவியலாய் நின்றே ஆக வேண்டும். கர்த்தருடைய கட்டளை வந்தாதான் அது திரும்பவும் தண்ணீராக பிரவாகித்து வெளியே வரும். அது வரைக்கும் நிற்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நிற்குங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய என்னுடைய இருதயத்தோடு கூட அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் ஐ ஃபீல் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ. சில நேரங்கள் ஆவியானவர் அப்படிதான் பேசுவாரு. எனக்கு அப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தாருன்னா அந்த துன்பத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற என்ற அர்த்தம். அப்படி எனக்கு ஒரு வியாதியை கொடுத்தாருன்னா அப்படிப்பட்ட வியாதியின் வழியாக கடந்து மரண பயத்தை கொடுத்தாருன்னா அப்படி ஒரு மரண பயத்தில். எனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு இது வாழ்க்கை கல்வி. இந்த பெட்டியை நான் தூக்குனது துவங்கி எனக்கு என்ன நேரிடுகிறதோ, எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புகிறாரோ, கர்த்தர் எனக்காக என்ன பேசுகிறாரோ, அதுதான் அநேக ஆயிரங்களுக்கு பேசுவார், அநேகரை உயிர்ப்பிப்பார், அவர்களுக்காக யோர்தானை ஒரு குவியலாய் நிற்க பண்ணுவார்.
பார்ப்போம். இந்த ஜெபம் நிற்க போவதில்லை, ஆண்டவர் நிறுத்தவும் முடியாது. ஆனாலும் சொல்றேன், நான் எப்படியும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சிகள், அநேக சாட்சிகள், அநேகரிடத்திலிருந்து வருகிற சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்வேன். நேற்றைய தினம் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. அவங்களெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் யூடியூப்ல அவங்கள பார்க்குறோம் ஐயா, ஃபாலோ பண்ணுறோம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நிறைய ஷேர் பண்ணுங்க. நம்ம யாருக்கும் விரோதமாக இதை நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யங்களையும், இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சுகங்களையும், ஆரோக்கியங்களையும், அல்லது நல்ல உபதேசங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவு செய்து என்னை கண்டித்து என்னோடு கூட பேசுங்க. என் ஆண்டவர் அப்படி என்னை வளர்க்கவே இல்லை. அதனாலதான் இத்தனை வருஷம் என்னோடு கூட நீங்களும் உடன்பிறவா, சகோதரிகளா, சகோதரனா, தகப்பனா, தாயா, நண்பர்களா, வாலிபர்களா என் கூட வந்து கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன உங்க யோர்தான்? எது உங்களுக்கு யோர்தான் பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது? நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல், அல்லது ஒரு நான் இதை சொல்லி முடிச்சுறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை, நலனா சுகம், விசாலம்னா என்லார்ஜ் டெரிட்டரி, தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தேசம் இல்லைங்க, தேசம் மாத்திரம் இல்லை, வீடு மாத்திரம் இல்லை, அவங்க உடைமைகள் மாத்திரமல்ல, நிலங்கள், நிறைய ஏக்கஸான நிலங்கள் மாத்திரமல்ல, அவங்க நட்டுட்டு போனதெல்லாம், அவங்க நட்டுட்டு போன அத்தி மரம், அவங்க நட்டுட்டு போன பலா மரம், அவங்க நட்டுட்டு போன பல விதமான ஒலிவ மரம், அவங்க நட்டுட்டு போன கேதுரு மரங்கள், இவை எல்லாம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் ஃப்ரீயாக கொடுப்பார். சர்வ வல்லவருடைய ஆண்டவர் இதை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் நீர் கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் இதை எல்லாருக்கும் எடுத்து போக உதவி செய்யும். விசேஷமாய் சில குடும்பங்கள் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிற அவளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் இலக்கு எல்லாரும் அடைய வேண்டும் என்பதற்காக, உங்கள் ஆதரவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் உதவிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மெய்யான ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற இந்த எல்லா விதமான அட்வைஸ்க்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வேளையில அப்பா இது எப்படி கடக்க போறேன், அப்பா இது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், அப்பா எப்பொழுது இந்த தடை மாறும், எப்பொழுது நான் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த கானானுக்குள்ள எனக்கு தங்குகிற வீட்டில, எனக்கு வேலையில, எனக்கு குழந்தை பேரில், என்னுடைய திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியாக எப்பொழுது நான் சேர்ந்து வாழ்வேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்று ஒரு அற்புதம் செய்து ஒரு குவியலாய் நிற்க பண்ணுவீராக. நாங்கள் கடந்து போகிற மட்டும் கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.